இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட அப்டேட். பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. கம்பல்சரியாக வந்து நம்ம ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ணுற அந்த அப்ளிகேஷனுக்கு ஏஆர்என் நம்பரே வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்க ப்ரொசீஜர். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் இல்லாதனால வந்து டூப்ளிகேட்டாக வந்து நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து ஃபேக் ட்ரான்சாக்ஷன் நிறைய பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ் ஏற்படுத்தினாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லெவலே வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில அன்னோன் பர்சனோட பேன் ஆதார் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க சிஸ்டமில் வந்து அது மாதிரி வந்து பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷனுக்கான லிங்க் வந்து இமெயிலுக்கும் வரும், மொபைலுக்கும் வரும். அதில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் எகைன் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேட் வந்து வேலிடேட் ஆகிரும். இதுதான் ப்ரெசன்ட் ப்ரொசீஜர். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து உத்தரகாண்டில் வந்து கம்பல்சரியாக வந்து கொண்டு வராங்க. இப்போதைக்கு வந்து இந்த மெத்தடு வந்து குஜராத்லேயும் புதுச்சேரியிலையும் வந்து நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து உத்தரகாண்டில் இந்த 28 ஜூலை 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 3 ஸ்டேட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட டேட்டா வந்து ஆதார் நம்பர் அலாங் வித் அதர் பயோமெட்ரிக் டீட்டெயில் ஆஃப் தி ஆதார் ஹோல்டர் ஆர் சப்மிட் டு தி சென்ட்ரல் ஐடென்டிட்டிஸ் டேட்டா ரெஸ்பாசிட்ரி. இதை வந்து சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து நம்ம கொடுத்த அந்த இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. பேன் நம்பர், ஆதார் நம்பர், மற்ற ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க மட்டும் அவங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நியரஸ்ட் இஎஸ்கே வேதா கேந்திரா சேவை மையத்துக்கு போனாக்க அங்கே இருக்க அஃபிஷியல் வந்து இதை வேலிடேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து எகைன் இவங்கள ஒரு ஃபோட்டோ பிடிப்பாங்க. பட் இவங்க அங்கே போகும்பொழுது அப்ளை பண்ண ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில் இருக்கணும். அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும். இது வந்து அங்கே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் ரிஸ்க் இருக்கிற பர்சனுக்கு மட்டும். இன்கேஸ் எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷனை வேலிடேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடும். நம்ம மெயிலில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி செல்ஃபாக வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏஆர்என் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். யார் நேரில் போனோம் அப்படின்னா யாரோட டேட்டா வந்து ரிஸ்க் அப்படின்னு சிஸ்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுதோ அவங்க மட்டும்தான் சிஎஸ்கே சென்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இந்த ப்ரொசீஜரை வந்து இப்போ வந்து உத்தரகாண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து சேம் ப்ரொசீஜர் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மற்ற மாநிலத்துக்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ். இது மாதிரி டாக்ஸ் அப்டேட் இமீடியட்டாக தெரியறது நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டாக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். மற்ற மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் வந்து முற்றிலும் வந்து ஃப்ரீ தான். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.